மாதாவை பற்றிய தியானம் 3. சோதனை நேரத்தில் மாமரியிடம் தஞ்சம். இயேசு கூறுகிறார், எதிரி அளவுக்கு மீறி உங்களை தொந்தரவு செய்ய முயலும்போது, இயேசுவின் திருத்தாயாராகிய மரியாயே வாழ்க, நான் என்னை உங்களிடம் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லுங்கள். மரியாயின் திருப்பெயரை கேட்டால் பிசாசு இன்னும் அதிகமான வெறுப்பை உணர்கிறான். எந்த அளவுக்கென்றால், என் திருப்பெயரை கேட்டாலோ என் திருச்சிலுவையை கண்டாலோ அவன் ஏதும் செய்ய முடியாதவனாக ஆகிறான். ஆனால் 1000 வழிகளில் என் விசுவாசிகளில் எனக்கு தீங்கு செய்ய முயல்கிறான். ஆனால் மரியாயின் திருப்பெயரின் எதிரொலி மட்டுமே போதுமாயிருக்கிறது. அவனை அலறியடித்து கொண்டு பறந்தோடும்படி செய்வதற்கு உலகத்தால் மரியாயை அழைக்க முடிந்தால் அது இரட்சிக்கப்பட்டுவிடும். இவ்வாறு எங்கள் இருவரின் திருப்பெயர்களையும் ஒன்றாக மன்றாடுவது எனக்கு சொந்தமான ஒரு மனிதனின் இருதயத்திற்கு எதிராக சாத்தான் பயன்படுத்தும் ஆயுதங்கள் அனைத்தையும் பயனற்று போகச் செய்ய ஒரு வல்லமையுள்ள வழியாக இருக்கிறது. ஆன்மாக்கள் நாங்களின்றி தனித்திருக்கும் போது அவை பலவீனமாக மட்டுமே இருக்கின்றன. ஆனால் வரப்பிரசாதத்தில் உள்ள ஆன்மா தனியாக இல்லை, அது கடவுளோடு இருக்கிறது. ஆமீன். பிதா சுதன் பரிசுத்தாவின் பேராலே ஆமீன். மரியே வாழ்க.